நீ ஆறதை விட அந்த குழுக்கு நல்லா அது அப்பளே கடவுள் கொடுத்த கிஃப்ட். என்னது கிஃப்ட்? இந்த பைசா தராங்க கிஃப்ட். சிரிக்கிற எகத்தலமா நான் உன்னை தான் லவ் பண்றேன்னு சொன்னீங்க. வட்டாரு கிட்ட வட்டாரு கிட்ட வட்டாரு. யாரு? ஆமா. இப்ப நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற? ஆமா. ஏன் அவன் வரல? அவன் வந்துங்கிறான் குதிரைல வந்துங்கிறான். நான் நந்த ஓடிட்டேன். குதிரைல வரமா நான் நந்த ஓடிட்டேன். என்ன நான் பைத்தியக்காரியா? என்னடா ஐயே அண்ணாத்துக்கு யோப்பா அவன் குதிரைல வரணும் ஆளை கணக்கு நடந்து வரணும். நீ வண்டிய அந்த சொல்லியா குதிரை வேகமா வரும்னா அந்த குதிரைக்கு ஏசி நோய் மெதியான அந்த அவரு கௌரவத்துக்கு நான் உட்காந்து வந்துங்கிறாரு. நான் ஓடியான்ட்டேன் நான். சரி சரி வந்து ஐயோ கடவுளே வாயில வாடி சிரிக்காம அது கூட சிரிப்பாங்களா? ஐயா அப்பா கடவுளே அப்பா நிலைக்கு என்ன ஆளாக்கணும். அப்பாவா உங்க அம்மாவை நான் வச்சுங்கிறேன். இல்ல உங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரனா இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்டா? உங்க அம்மாவுக்கு அப்பான்றா ஒயா கூட வச்சு உங்க அம்மாவை வச்சுக்க மாட்டேன். விடுங்க விடுனா விடுறா அண்ணாவா? சரி விடுறா. நான் உங்க அம்மாவுக்கு பிள்ளையானு கடவுளே இந்த ஒரு நல்ல நிலைமையில என்ன ஆளாக்கிட்டேன். யாருக்கிட்ட வேண்டா? பெருமாள் கிட்ட. அவரே கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படிதான் பண்ணணும். எப்படிதான் பண்ண என்ன அவருன்னா என்ன போய் திருட்டாரே என்ன பண்ணாரா? என்னது போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. அவர் அது அருள் கொடுப்பதற்காக வீதி விழா வர்றதுக்காக அப்படி கட்டி போட்டு விசுமானம் என்ன நினைச்சுக்கிறேன் நீங்க? கூடுவேன் எங்க அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்றாங்க. ஆமா 11 மாசம். நீ ஒரு வித்தியாசமா பார்த்தியா? உண்மையில 11 மாசம் சுமந்து. நீயே கேளுனா எப்படி இது 11 மாசம் கேளு. ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சிருக்காங்க. அம்மாவை தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனை தள்ளி வை. எங்க தெரியல எத்தின ஆயா அவன் தள்ளி வச்சான். சிங்க பரம்பரை அது என்ன சிங்கம் பரம்பரை அப்படி கிடையாது. சிங்கத்துக்கு அது ஆகாது. ஏ நீ பாரு நான் பாத்துறேன். தம்பி நீ தம்முன்னு போ நான் பாத்துறேன். ஒரு எகத்தாலமா என்னடி இந்த தெருவுல வெளிய வந்தாவே பழகி வெளிய வந்தா சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி அப்படிதான் பழகிது. ஆமா நீ வருஷம் தான் பழகிது. சொல்லி வச்சு வளர்க்கறாங்களா நான் தெரியல. தேவடியா வளர்க்கறேன். இந்த அக்கா தெருக்கு கோயிங்க வளர்க்கணும். ஏய் என்ன மரியாதை கெடுத்துக்கற என்கிட்ட. இதெல்லாம் வேற எங்கனா வெச்சுக்கோ. அவன் ஜட்டி போடணும் பேசி நடக்கிறான். நீலாம் அப்படியா? எதுவும் பாத்தீங்களா? யாரமா அவன் ஜட்டி போடுறவனே பையன் நடக்கிறானா? அந்த ஜட்டி போட போய் என்ன பண்ண போறேன்? ஏண்டா பொறுப்புக்கு என்ன கண்ணுக்குள்ளடா என்ன கல்லுல ஆமா என்ன உன்ன மாதிரியே அது கூட போ சாமி போ. போடு போப்பா. நான் வர அப்புறமா வரேன். போ மாமா வராரு. போ மாமா கூட்டிட்டு போ மாமா. அம்மாய் அம்மா கூட்டமே ஊர் அப்படிக்கா இந்த வரேன்னு சொல்லு. ஏமா சரியா? ஏன் சந்தோஷமாக்குற? ஆமா அவர் வந்த உடனே சாருமதி எல்லாம் வேலை நீ தாண்டி பார்த்த இந்த பொறுப்பு அப்படின்னு நீ சொல்லிங்கிற. ஆனா அண்ணா சொல்லிங்கிறான். அவ கிடக்குறா தேவடியா அவன் என்ன வேலை செஞ்சா எனக்காக 5-10 ஊத்து தெச்சான் பிச்சை எடுக்கிட்டுன்றாரு. சரி அவ போல இங்கே தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அப்ப நான் காலால் இட்டுனா அவன் கையால வேலை செய்ய சொல்றான். அவள நல்ல குடும்பத்தை கழிக்கிறிய. ஓ கேட்டு சொன்னா சத்தியமா என் காதல கேட்டேன். அவரு போய் சத்தியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவனை அப்படி பேசுறான். பாசனா என்ன பண்ண பாரு. அவன் வேண்டாம் அவனை போய் சொல்லு. ஓ அவன் சொந்த நாடு அவன் வருவான். ஏன் என்ன சொந்தம்? அவன் மாமாது. நான் முந்தானி அவன் ஒக்கால குத்துக்குறான். நான் இந்த கஷ்டம். நீ 2வது முந்தானி போட்ட. அவங்க முதல் முந்தானி போட்டாங்க. இப்ப என்னதான் பிளான் சொல்றா? பிளான் தானே நான் சொல்ற மாதிரி கேளு. உனக்கு நாடு வேணுமா? அவன் வேணாம். அப்ப போட்டல். எனக்கு டிரைவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். அவர் இருக்காரு நான் பாத்துப்பேன். போட்டல். ஐயோ இருக்கிறதுக்கு எவன போட்டல எத்தனை பேர் தான் போட்டல் போடுமா கேஸ் எல்லாம் வாய்தால விட்டுறலாம். வாய்தா மொத்தம் துட்டு வாய்தாலே போயிட்டோம். அப்படி சொல்றேன். அவ்வளவுதான். என்ன ஒரு பிளான் பண்றேன். பிளானா? ஆமா. அவனை கத்தியால குத்துனா தெரிஞ்சிடும். விஷத்தை குத்தா தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் தூக்கல் போட்டா தெரிஞ்சிடும் அவனை நம்ம தான் வந்துச்சுப்பா நாகமா வந்துட்டா இல்லடா மரத்தை தூக்க போறான் பாரு மோ என்ன போயிடுச்சு இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வாச்சாங்கன்னா அந்த போங்க ஆனா ஒண்ணுமா ஒரு வந்துச்சுன்னா நான் பிடிப்பேன் தெரியுமா ஐயோ எனக்கு சாமியே வராது உரம்போக்கு எதுக்கு இதே பொழப்பாவே இருக்கியா சில பேர் அப்படிதான் முடிக்கிறோம் வந்து சொல்லும்போது அவ்வளோ சேர்த்து பிடிச்சிக்கிறோம் தெய்வம் அதெல்லாம் நினைச்சுங்க யாரும் தயவு செய்து இந்த மாதிரி குடிக்க கூடாது ஆமா சரி சரி பரவாயில்ல இருக்கா நான் எதுல விட்டேன் அதெல்லாம் இப்ப மியூசிக்கும் அதுக்கும் என்னடா ஓ காரணம் அது பாம்பு மியூசிக்கு ஒரு பாம்பை பிடிச்சினா அந்த முடியல வச்சா ஒரே கொத்து அவன் காலி பாம்பு புடிச்சுன்னு வந்து முடியல எப்படி வைப்பேன் அந்த முடியல இல்ல மணி முடியல ஓ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது மணி பென்சில் நடக்குது அதான் ஐயோ கடவுளே அம்மா காலி அறக்கா ஏ தட்டிக்கின்னு இருங்க சாரி அண்ணா சாரி அவனே இப்பதான் பெட்ஷீட் எடுத்து வெளியே வரட்டு ஐயோ ஐயோ கடவுளே பாம்பு வேணுமே பாம்பு தானே பாம்பு பிடிக்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நம்ம பிடிச்சுன்னு இருப்போம் பிடிக்கிறேன் நல்லா கருநாகமா பிடிச்சி ஓ ஓ ஓ ஆசைப்படலாம் பேராசைப்பட்டு விட்டாயே ததி சிரிக்க என் ஆணவமடி உடக்கி என்னை தொட்டா வாழ்ந்ததா சரித்திரமில்லை ஆனால் என்னையே கொலை செய்ய துணிந்து விட்டாய் என் ஆணவம் உனக்கி பாம்புக்கு பல்லில் விஷா தேலுக்கு கொடுக்கில் விஷா முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷா என்பதை அறியாமல் தெரியாமல் என்னிடத்திலே வித்தை கட்டுகிறாயா உன்னுடைய ஆட்டம் ஆரம்பமா என்னுடைய ஆட்டம் ஆரம்பமா வருகிறேனடி பாம்பே உன்னை வைக்க போற ஒரே கொத்து வந்து வெய்ய வந்து போறான் வெய்ய எங்கடா புடிச்ச நீ அங்கடா புடிறான் வெய்ய நான் வலையில புடிச்சேன் இல்ல இது எங்கயோ இது எங்கயுமே கிடைக்காது செய்யார் மீனாட்சி சோர்ல தான் கிடைக்கும் மீனாட்சி சோரே ராஜநாகத்தை கொத்த வந்திருக்கிறாயா உன் குடும்பத்தை விட்டு உயிர் பிரிய போகிறது என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உன்னுடைய வேலை என்னிடத்தை கட்டுகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கருநாகமே ராஜநாகத்தை கொத்த வந்து உன்னுடைய உணவை விட்டு உயிர் பிரிந்து விட்டது அந்த நாசக்காரே வருகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள்